ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நமக்கு திருச்சபை சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ஜெயிக்க பிறந்தவர்கள். வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. எனவே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள் வாலிபர்கள் என்று சொல்லி. அதற்கு ஆதாரமாய் திருவசனம் என்ன கொடுத்திருக்கார்கள் என்று சொன்னால், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஜெயிக்க பிறந்தவர்கள். இன்று பெரும்பாலான வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று சொல்லி பெரும்பாலும் வாழ்க்கையை ஒரு இலக்கோடு வாழ்வது இல்லை. இலக்கை மையமாக வைத்து வாழ்பவர்களை விரல் விட்டு நாம் எண்ணிவிட அளவுக்கு இன்று இந்த உலக காரியங்களிலே அதிக முக்கியத்துவம் கொண்டு வாழ்க்கையை எப்படி நாம் வாழ்க்கையில் ஜெயிப்பது என்கின்ற ஒரு இலக்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக கடவுளுடைய படைப்பிலே ஒவ்வொன்றும் வித்தியாசமானது, ஒவ்வொன்றும் அழகானது, ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொன்றும் அழகானது. மனிதனும் அதே போலத்தான். ஒவ்வொரு மனிதனும் தோற்றத்தில், இன்னும் அவனுடைய குணத்தில், திறமைகளில் என எல்லா வகையிலும் அவன் வேறுபடுகிறான். எந்த ஒரு மனிதனும் பிறக்கும் போதே அவன் திறமை உடையவனாக பிறப்பது இல்லை. பொதுவாக இப்படி சொல்வார்கள், விலங்குகள் பிறப்பதற்கு முன்பாகவே கற்றுக்கொண்டு பிறக்கின்றன, ஆனால் மனிதன் பிறந்த பின்புதான் கற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி. எனவே எந்த ஒரு மனிதனும் திறமையுடனும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டும் பிறப்பது இல்லை. எல்லாரிடத்திலும் குறைவுகள் இருக்கும். குறைவுகளோடு தான் மனிதன் காணப்படுகிறான். ஆனால் அந்த குறைவை பெரிதாய் நினைத்து வருந்துபவர்கள், அவர்கள் உலகை வெறுத்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் அந்த குறைவை உடைத்து எழுந்து நிற்கிறவர்கள் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்து விடுகிறார்கள். முடியாதென்ற முடிவு நம் வாழ்க்கையை முடமாக்கிவிடும். முடியும் என்ற தீர்வு வாழ்க்கையை திடமாக்கும். முடியாது என்று முணங்குபவனுக்கு என்றுமே விடியாது. அவநம்பிக்கை பிடித்த துயர மனம் பாசி பிடித்த படிக்கட்டு வழுக்குவது போல வாழ்க்கையை வழுக்கி கீழே தள்ளிவிடும். எதையும் எதிர்கொள்ளும் வலிமை படைத்த சாதனையாளர்கள் நம்மை சில நேரங்களில் வியக்க வைத்து விடுகிறார்கள். தங்கள் வேகத்தாலும் விவேகத்தாலும் நம்மை இயக்கவும் வைத்து விடுகிறார்கள். வாழ்க்கை என்பது விளையாட்டு. விளையாட்டில் போராடிதான் ஜெயிக்க வேண்டும். போராட மறுப்பவர்கள் வாழ்க்கையிலே திண்டாட வேண்டியது வரும். இன்னல்களை ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பிரம்மாண்டமான வாழ்க்கை நம் கண்களுக்கு புலப்படாது. ஏமாற்றங்களை எழுச்சியோடு எதிர்கொள்பவர்களுக்கே ஏற்றமும் எழுச்சியான மாற்றமும் வரும். எனவே வாழ்க்கையிலே ஜெயிப்பது என்பது எளிது கிடையாது. ஜெயித்தவர்கள் எல்லோருமே, சாதித்தவர்கள் எல்லோருமே அவர்கள் வாழ்க்கையில் பல கடினப்பாடுகளை கடந்து வந்து தான் வாழ்க்கையிலே ஜெயித்திருக்கிறார்கள். ஏராளமான உதாரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்முன் நின்று கொண்டு இருக்கின்றன. ஆனாலும் அவைகளை நாம் புறக்கணித்து விட்டு வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு கஷ்டம் என்று சொல்லி வாழ்க்கையை நாம் சரியான பாதையிலே நாம் வாழ முடியாதபடிக்கு வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறவர்கள் இன்று ஏராளமான பேர் இருக்கிறார்கள். வாலிபர்கள் அநேகர் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாமல், தோல்வியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்க்கையை அழித்து கொண்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், முதலாவது தன்னை தகுதியற்றவர்களாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன் ஜெயிக்க முடியாது என்று அவர்கள் இருப்பதற்கு காரணம், தன்னை தகுதியற்றவர்களாக உணர்தல். இந்த வேலைக்கு என்னால் முடியாது, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, இப்படி
தகுதியற்றவர்களாக அவர்கள் உணர்வதுதான் அவர்களுடைய தோல்விக்கு அது அடித்தளமாக அமைகிறது. எனவே எந்த ஒரு சூழலிலுமே தகுதியற்றவர்கள் என்கின்ற எண்ணம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. தென்காசி பக்கத்தில் ஆய்க்குடி என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே அமர் சேவா சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு அங்கே செயல்பட்டு வருகிறது. அதில் பள்ளிக்கூடங்கள், தொழிற்பயிற்சி நிலையங்கள் இப்படி ஏராளமாய் அங்கே வைத்து ஊனமுற்ற மக்களுக்காக சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த சேவை நிறுவனத்துடைய நிறுவனர் யார் என்று சொன்னால் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். தன்னுடைய கல்லூரி படிப்பின் போது அவருடைய இலக்கு என்ன என்று சொன்னால், கப்பல் படையிலே மிக உயர்ந்த ஒரு பதவியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய கல்லூரி இறுதி ஆண்டிலே, அவர் இன்ஜினியரிங் படிக்கிறார், கல்லூரி இறுதி ஆண்டிலே அவர் அந்த தேர்வை அவர் சந்திக்கிறார். அரசு மூலமாக எழுதப்படுகிற கப்பல் படையிலே மிக உயர்ந்த பதவிக்கான ஒரு தேர்வு அது. அதை எழுதுகிறார். எழுத்து தேர்விலே வெற்றி பெற்று விடுகிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து இப்போ உடற்பயிற்சி தேர்வு. இப்போ ஓடுதல், தாண்டுதல், இன்னும் இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் கடந்து வந்து கடைசியாக கயிறு ஏறுகிற பயிற்சி. இதில் அவர் கயிறு ஏறும்போது மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறார். விழுந்து இடுப்பு எலும்பு, முதுகு தண்டுவடத்தில் அது பயங்கரமான அடி. கழுத்துக்கு கீழே செயல்படாது. அப்படி ஒரு சூழல். எத்தனையோ அவர்கள் முயற்சி செய்து எத்தனையோ இடங்களிலே மருத்துவர்கள் மூலமாக பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். இடுப்புக்கு கீழே செயல்படாது என்கின்ற ஒரு சூழல். வாழ்க்கையே முடிந்து விட்டது என்கின்ற ஒரு சூழலிலே இருந்தபோது தான் அவருக்கு சிகிச்சை செய்த ஒரு மருத்துவர் அவரை உற்சாகப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ ஏன் மன சோர்வடைய வேண்டும்? நீ ஏன் உன்னால் முடியாது என்று சொல்லி நினைக்க வேண்டும்? நீ நினைத்தால் உன்னை போன்ற எத்தனையோ பேருக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தின போது அந்த வார்த்தையை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு தன்னுடைய கிராமத்தில் ஆய்க்குடியிலே கிட்டத்தட்ட 32 ஏக்கர் நிலத்தை வாங்கி அவர் இந்த சேவை மையத்தை தொடங்குகிறார். முழுவதும் சக்கர நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு இன்று சக்கரமாக சுழன்று கொண்டு இருக்கிறார். எனவே எப்பொழுதுமே நான் தகுதியற்றவன் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும்படியாய், அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரும்படியாய் மோசையை தேவன் அனுப்புகிறார். ஆனால் மோசே சொல்லுகிறான், நான் தகுதியற்றவன், அவர்களை என்னால் அழைத்து வர முடியாது. ஆண்டவர் அவனை அங்கே தகுதிப்படுத்துகிறார். எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையில் என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் தகுதியற்றவன் என்கின்ற சிந்தனை ஒருபோதும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த எதிர்மறை சிந்தனை ஒருபோதும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இரண்டாவது, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தேவையானது என்ன என்று சொன்னால் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்து விட வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் தங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை, என்கிட்ட போதுமான படிப்பு இல்லை, என்னிடத்தில் போதுமான பணம் இல்லை, என்னிடத்தில் போதுமான செல்வாக்கு இல்லை, இப்படி தாழ்வு மனப்பான்மை, மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து அவர்களிடத்தில் இருப்பது என்னிடத்தில் இல்லை என்கின்ற இந்த தாழ்வு மனப்பான்மை நம்மை ஜெயிக்க விடாது. முதலாவது, நாம் என்னால் முடியாது, நான் தகுதியற்றவன் என்கின்ற உணர்வு இருந்தால் ஜெயிக்க முடியாது. இரண்டாவது, தாழ்வு மனப்பான்மை இருந்தால் ஜெயிக்க முடியாது. மோசே இடத்துல அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அவன் சொல்லுகிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல,
நான் வாக்கு வல்லவன் அல்ல, என்னை நம்ப மாட்டார்கள், எனவே வேறு யாரையாவது அனுப்பும். அருமையானவர்களே, தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நம்மால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. கிதியோனை தேவன் அழைக்கிறார். மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேல்களை ரட்சிப்பதற்காக அவனை அழைத்த போது அவனிடத்தில் ஒரு பயம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. மோசையிடத்தில் அதே தான் கேட்கிறார். உன் வாயை உண்டாக்கினவர் யார்? நான் அல்லவா. பேச்சை கொடுக்கிறவர் யார்? நான் அல்லவா. ஏன் உனக்கு இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை? இருக்கிற பலத்தோடு போ என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவன் ஒவ்வொருவரையும் அவர் எல்லா திறமைகளோடு தான் படைத்திருக்கிறார். யாருக்கும் அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என்னிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து நீங்கள் அதை ஒரு இலக்கை வைத்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஜெயித்து விட முடியும். எனவே முதலாவது தகுதியற்றவர்களாக நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது. இரண்டாவது தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நம்மால் ஜெயிக்க முடியாது. மூன்றாவது அவநம்பிக்கை. இதெல்லாம் என்னால் செய்துவிட முடியாது என்கின்ற நம்பிக்கை இழப்பு, அவநம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அவநம்பிக்கையை களைந்து விட வேண்டும். நம்பிக்கையோடு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நம்பிக்கை தான் நமக்கு அஸ்திவாரம். என்னால் முடியும், நான் முயற்சி செய்வேன், முயன்று காட்டுவேன் என்று சொல்லி நாம் செயல்படும்போது, நம்பிக்கையை உரமாக கொண்டு செயல்படும்போது வாழ்க்கையிலே ஜெயித்து விட முடியும். எனவே அருமையானவர்களே, 3 காரியங்கள். தகுதியற்றவன் என்கின்ற உணர்வை தூக்கி எறிந்து விட வேண்டும். தாழ்வு மனப்பான்மை, அதை களைந்து விட வேண்டும். அவநம்பிக்கை, அதை அடியோடு விட்டுவிட வேண்டும். என்னால் முடியும், நான் இதை முயற்சி செய்கிறேன் இல்லையா? தாவீதுகிட்ட எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது போய் நிற்க போகும்போது, உன்னால் முடியாது, அவன் சிறு வயது முதற்கொண்டே யுத்த வீரன், நீனோ இளைஞன், உன்னால் முடியாது 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 என்று சொன்னபோது அவன் சொல்கிறான், என்னால் முடியும். ஏனென்றால் ஒரு விசை நான் ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், ஒரு விசை நான் ஒரு கரடியை கொண்டிருக்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஒத்தாசை எனக்கு இருக்கிறது. தேவனுடைய பலத்தினாலே இந்த கோலியாத்தை என்னால் கொல்ல முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவன் எதிர்கொள்கிறான், வெற்றி பெற்றான். எனவே அருமையானவர்களை, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு முதல் காரியம், நீங்கள் தகுதியற்றவர்களாக எப்பொழுதுமே உணரக்கூடாது. அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிடணும். தாழ்வு மனப்பான்மை அடியோடு விட்டுறணும். அவநம்பிக்கை, அதை அழித்து விட வேண்டும். நம்பிக்கையோடு என்னால் முடியும், நான் சாதித்து காட்டுவேன் என்று சொல்லி உறுதியாய் முயற்சி எடுத்து செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.